வணக்கம். நான் உங்கள் கௌதம் குணா ஃப்ரம் ரைடர்ஸ் பிஸ்னஸ் பார்ட். நம்ம ஷோரூம் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் அவினாசியில் குறும்பபாளையத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. எக்ஸாக்டாக அவினாசி பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சத்தியமங்கலம் மெயின் ரோட்டில் சேவூருக்கு முன்னாடி ஜஸ்ட் 4 கிலோமீட்டரில் நயரா பெட்ரோல் பங்குக்கு ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஆப்போசிட்டில் அமைஞ்சிருக்கு. நம்ம ஒரு 4 இயர்ஸாக ஒரு யூஸ்டு கார்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். நிறையா வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். நல்ல நல்ல காரில் போட்டுட்ருக்கோம். ஒவ்வொரு வாரமும் நிறையா வண்டி எடுத்து தரமாக பண்ணிகிட்ருக்கோம். நம்மளோட 3 செக் பாயிண்ட் செக் பண்ணி பக்காவாக கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் இந்த வாரம் வந்து பாருங்கள், ஸ்விஃப்ட் டிசைர். ஸ்விஃப்ட் நிறைய கஸ்டமர் கால் பண்ணி எனக்கு வந்து நீங்கள் வந்து ஹேட்ச்பேக் மாடலே போகிறீங்க, ஏன் செடான் டைப் போட மாட்டீங்க, ஒரு ஃபேமிலி ஓரியன்டாக நல்ல ஒரு டீசல் வண்டி, நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடியது, அதேமாதிரி சென்னை நம்பர் இல்லாமல் லோக்கல் நம்பரில், நல்ல ஒரு கோயம்புத்தூர் நம்பரில் அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இல்லாமல் நல்ல ஒரு குவாலிட்டியான வண்டி கேட்டிருந்தீங்க, நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய மாதிரி ஒரு செடான் டைப்பில் டிக்கி வச்ச வண்டி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காகவே நம்ம நல்லா சர்ச் பண்ணி நீட்டாக ஒரு வண்டி கோயம்புத்தூர் நம்பர், அதுவும் சிங்கிள் ஓனர் வண்டிங்க. 2011 ஸ்விஃப்ட் டிசைர் VDI சிங்கிள் ஓனர். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. வெறும் 1,31,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. டீசல் வண்டி பக்காவாக இருக்குது. ஸோ அந்த வண்டி பற்றி தான் அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ வண்டியோட இன்டீரியர் எல்லாமே பாருங்கள், தெளிவாக இருக்குது. வெறும் 1,31,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. நீட்டாக ஒரிஜினாலிட்டியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வண்டியோட அவுட்லுக் எல்லாமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லாவே பாருங்கள். நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோவிலுமே வந்து நம்மளுமே வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் கற்றுக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற அந்த வண்டி உண்மையிலே ரொம்ப ஒரு நல்லா இருக்கும். எனக்கே மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களுமே வந்து பாருங்கள். ஒரு ஓனர் வண்டி எப்படி மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும். எப்பயுமே வந்து எல்லா வண்டியிலுமே வந்து நம்ம வந்து எல்லா வண்டியுமே நல்ல வண்டி சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா கிடையவே கிடையாது. நம்ம வந்து பர்சனலாக ஒரு வண்டி எடுத்து தரமாக ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். செலக்டிவாக ஒரு வண்டி எடுத்து வீடியோ போடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து லாஸ்ட் டைம் போட்ட எல்லா வண்டியுமே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஏன் வந்து செலக்டிவாக ஒரு வண்டியாக போடுறோம் அப்படின்னா அப்போ தான் வந்து அந்த வண்டியை நம்ம தனியாக இதுக்குன்னு மெனக்கெட்டு இதுக்குன்னு நம்ம ஐடியா பண்ணி செலக்டிவாக செக் பண்ணி நம்ம மெக்கானிக்கை வச்சு A to Z எல்லாமே ப்ராப்பராக செக் பண்ணி நம்ம கொடுக்குறோம். ஸோ நீங்கள் பயப்படவே வேணாம். ஒரு அருமையான வண்டி. ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வண்டியுமே வந்து கஸ்டமர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு உடனே எடுத்துகிட்டு போகிறாங்க, உடனே சோல்ட் அவுட் ஆகுதுன்னா கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிக்கிறணும். நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட எல்லா வீடியோலுமே வந்து பார்த்தீங்கன்னா டீசல் வண்டி எப்படி செக் பண்ணணும்னு போட்டிருப்போம், பெட்ரோல் வண்டி எப்படி செக் பண்ணணும்னு போட்டிருப்போம். ஸோ அதே மாதிரி இந்த வண்டி நான் ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் ஒரே கிராங்க், அவ்வளோதான். வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வண்டி எவ்வளோ ஸ்மூத்தாக ஓடுதுன்னு பாருங்கள். இப்போ நான் பேனட் ஓப்பன் பண்ணுறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, என்கிட்ட இல்லை, தமிழ்நாட்டில் எந்த டீலர்ஷிப்பில் நீங்கள் போய் வண்டி எடுத்தாலும் டீசல் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து கேஜை கழட்டி ஆயிலை செக் பண்ணிக்கங்க. ஆயில் லெவல் எவ்வளோ செக் பண்ணிக்கங்க. ஸோ நம்மகிட்டையுமே அதே தான். ஸோ ஆயில் லெவல் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் வண்டியோட இன்ஜின் ரூமை பாருங்கள், ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது. இன்ஜின் பிரமாதமாக இருக்குது. டைமிங் செயின் எல்லாமே மாற்றிருக்காங்க. ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க. வண்டி அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது. நான் டீசல் வண்டியில் நீங்கள் எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரே விஷயம் ஆயில் கேஜ். ஸோ ஆயில் லெவல் ஆல்ரெடி நம்ம செக் பண்ணிட்டோம், எடுத்துட்டேன். அதேமாதிரி இங்கே ஆயில் லெவலையும் பாருங்கள். ஆயில் லெவல் ரொம்ப கரெக்டாக அக்யூரேட்டாக இருக்குது. ஸோ வந்து பாருங்கள், கேஜிலேருந்து ஒரு துளி ஸ்மோக்கோ ஒரு துளி வைப்ரேஷனோ அதே மாதிரி இன்ஜின் வைப்ரேஷனோ எதுவுமே இருக்காது. இன்ஜின் நாய்ஸ் இருக்காது. வண்டி பக்காவாக இருக்கும். ஒரு துளி ஆயில் தள்ளுறது சரி எதுவுமே இருக்காது. அதேமாதிரி வண்டியோட பின்னாடி கூட நீங்கள் போய் பாருங்கள். நான் ஃபுல்லாக ஆக்சிலேட்டர் இப்போ ரைஸ் பண்ணுறேன். ஸோ தாராளமாக நீங்கள் வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்கலாம். நல்லாவே ஃபுல்லாக ரேஸ் பண்ணிட்டேன். ஒரு துளி ஸ்மோக் வராது. ஸோ செக் பண்ணிக்கலாம். நீங்கள் நல்லா ஃபுல்லாக ரேஸ் பண்ணிட்டேன். ஸோ அருமையாக இருக்குது. இப்போ நான் ஏசி ஆன் பண்ணுறேன். ஏசி ஆன் பண்ணுறேன். பாருங்கள் என்ன எவ்வளோ கூலிங் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஏசி உண்மையிலே நல்லா இருக்குது. கூலிங் நல்லா இருக்குது. இன்டீரியருமே பாருங்கள், இன்டீரியருமே நல்லா தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஏசி கூலிங் நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் அதெல்லாமல் செக் பண்ணிக்கலாம். வண்டியில் வைப்ரேஷன் எதுவுமே கிடையாது. நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ வண்டி நல்லா பிரமாதமாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டும் மேக்ஸிமம் எதுவுமே இல்லை. எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. உண்மையிலே வண்டி ஆஃப் பண்ணுறேன். வண்டி உண்மையிலே ரொம்பவே நல்லா இருக்குது. டயர் 4மே வந்து பார்த்தீங்களாக்கும் நல்ல கண்டிஷனில் இருக்குது. டயர் 4மே ஒரு 85% இருக்குது. ஸோ வண்டி எடுத்து செலவு பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டால் எந்த ஒரு செலவுமே கிடையாது. வண்டி நல்லா இருக்குது. வண்டியோட அவுட்லுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. டயர் 4 டயருமே வந்து பார்த்தீங்கன்னா ஜேகே டயர் தான் போட்டிருக்காங்க. 4மே செட்டாக போட்டிருக்காங்க. 4மே 85% கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக 85% குறையாது. 85லேருந்து 90% கண்டிப்பாக இருக்கும். வண்டி நம்பருமே நல்ல நம்பர் தான். TN37 BS 559. ஸோ நல்ல அருமையான வண்டி. டிக்கி ஸ்பேஸுமே நல்ல ஒரு டிக்கி ஸ்பேஸ். ஸோ வந்து நீங்கள் நல்ல ஒரு ஃபேமிலியோடு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நல்லாயிருக்கும். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். நல்ல இன்றைக்கெலாம் வந்து சம்மர் டைமில் ஒரு ஃபேமிலி எங்கேயாவது நீங்கள் போகிறீங்க அப்படின்னா தாராளமாக டிக்கியில் நல்ல லக்கேஜ் எடுத்துகிட்டு போகலாம். நல்ல ஒரு டிக்கி ஸ்பேஸ். ஸோ எல்லா வகையிலுமே
எப்போவுமே ஸ்விஃப்ட் இவ்வளோ டிமாண்ட் ஆகிறதுக்கு காரணமே வந்து பார்த்தீங்களாக்கும் ஸ்விஃப்ட்டோட ரீசேல் வேல்யூவேஷன். எப்பயுமே ஸ்விஃப்ட் டிசைரில் ரீசேல் வேல்யூவேஷன் நல்லா இருக்கும். அதே மாதிரி வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும், நல்ல மைலேஜ் கொடுக்கும். அதேமாதிரி ஸ்பேர் பார்ட்ஸ் தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் கிடைக்கும். ஒரு சின்ன கிராமத்துக்கு போய் நீங்கள் ஒரு மாருதிக்கு ஒரு ஸ்பேர் வாங்கினாலுமே தாராளமாக கிடைக்கும். ஒரு அருமையான வண்டி, மிஸ் பண்ணிடாதீங்க. 2011 ஸ்விஃப்ட் டிசைர் VDI டீசல் சிங்கிள் ஓனர் கோயம்புத்தூர் நம்பருங்க. இந்த வண்டிக்கு நம்ம 3,99,000 கோட் பண்ணியிருக்கோம். இது ஃபிக்ஸட் பைஸ்னு கிடையவே கிடையாது. நேரில் வாங்க, ஒரு சின்ன வித்தியாசத்தை கொடுத்துடலாம். அருமையான வண்டி, நல்ல ஒரு மெக்கானிக் செக் பண்ணிக்கங்க. இல்லை வண்டி நல்லா இருக்குது, ஸ்ட்ராட்டஜி பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அட்வான்ஸ் போட்டாலுமே தாராளமாக உங்கள் வீட்டுக்கே வந்து வண்டி சேரும். அருமையான வண்டி, மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம ஷோரூம் அவினாசி ரைடர்ஸ் கார்ஸ். நான் உங்கள் கௌதம் குணா. தேங்க்யூ.